இருசக்கர வாகனத்தில் மருத்துவமனைக்கு சென்றபோது நடு ரோட்டில் மாரடைப்பு ஏற்பட்டு உயிருக்கு போராடியுள்ளார் ஒருவர். அவரை காப்பாற்ற அவரது மனைவி உதவி கோரியிருக்கிறார். சுமார் 30 நிமிடங்களுக்கு மேலாக லிப்ட் கெட்டு தவித்திருக்கிறார். ஆனால் எந்த வாகன ஓட்டியும் அவர்களை கண்டுகொள்ளவில்லை. மாரடைப்பு ஏற்பட்டால் உடனே ஆம்புலன்ஸை வரவழைத்து செல்ல வேண்டும். அவர்களே வாகனம் ஓட்டி செல்லக்கூடாது. அந்த தவறுதான் பெங்களூரு தம்பதி தவிக்க காரணமாகிவிட்டது. பெங்களூரு பனசங்கரி 3rd ஸ்டேஜ் இட்டமடு பாலாஜி நகரைச் சேர்ந்த 34 வயதாகும் செங்கட ரமணன் என்பவர் தனியார் நிறுவன ஊழியராக பணியாற்றி வந்தார். அவருக்கு திருமணமாகிவிட்டது. இவரது மனைவி பெயர் ரூபா. இந்த நிலையில்தான் கடந்த 14ஆம் தேதி அதிகாலை 3:30 மணி அளவில் வீட்டில் இருந்தபோது வெங்கடரமணனுக்கு திடீரென்று நெஞ்சுவலி ஏற்பட்டிருக்கிறது. இதனை அடுத்து அவர் வாந்தி எடுத்திருக்கிறார். இதனையடுத்து அவர் தனது மனைவி ரூபாவை அழைத்து கொண்டு இருசக்கர வாகனத்தில் கத்ரிகுப்பே ஜனதா பஜார் அருகே உள்ள தனியார் மருத்துவமனைக்கு சென்றுள்ளார். அங்கு டாக்டர்கள் இல்லாததால் அருகில் உள்ள மற்றொரு தனியார் மருத்துவமனைக்கு தம்பதி இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளனர். அங்கு வெங்கடரமணனுக்கு இசிஜி எடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் அவருக்கு லேசான மாரடைப்பு ஏற்பட்டிருப்பது கண்டறியப்பட்டது. இதனையடுத்து அங்குள்ள டாக்டர்கள் அங்கு அவருக்கு எந்த சிகிச்சையையும் அளிக்காமல் உடனடியாக ஜெயதேவா மருத்துவமனையில் சிகிச்சை பெறுமாறு அனுப்பி வைத்துள்ளனர். இதனால் அவர்கள் ஆம்புலன்ஸில் ஜெயதேவா மருத்துவமனைக்கு செல்ல முடிவு செய்தனர். ஆனால் உடனடியாக அவர்களுக்கு ஆம்புலன்ஸ் கிடைக்கவில்லை. இதனையடுத்து கணவன் மனைவி இருவரும் மோட்டார் சைக்கிளில் ஜெயதேவா மருத்துவமனையை நோக்கி விரைந்துள்ளனர். கதிரேனஹள்ளி பாலம் அருகே சென்றபோது 2வது முறையாக வெங்கடரமணனுக்கு மாரடைப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதனால் அவரது கட்டுப்பாட்டை இழந்த இருசக்கர வாகனம் சாலையோரம் நின்ற ஸ்கூட்டர் மீது மோதியது. இதில் சுமார் 100 மீட்டர் தூரத்திற்கு மோட்டார் சைக்கிளுடன் அவர் இழுத்துச் செல்லப்பட்டிருக்கிறார். அவரது மனைவி ரூபா சாலை தடுப்பில் மோட்டார் சைக்கிள் மோதியதும் கீழே விழுந்து விட்டார். பின்னர் அவர் பதறியடித்தபடி வெங்கடரமணன் அருகே சென்று அவரை மீட்டிருக்கிறார். மாரடைப்பு ஏற்பட்டதுடன் மோட்டார் சைக்கிளுடன் இழுத்துச் செல்லப்பட்ட வெங்கடரமணன் உயிருக்கு போராடியபடி பரிதவித்திருக்கிறார். இதனால் தனது கணவர் உயிரை காப்பாற்ற ரூபா அங்கு வழியாக வந்த வாகன ஓட்டிகளை கை காட்டி நிறுத்தி உதவி கேட்டிருக்கிறார். ஆனால் நீண்ட நேரமாக யாரும் அந்த தம்பதிக்கு யாருமே உதவ முன் வரவில்லை. சுமார் 30 நிமிடம் கழித்து ரூபா தனது மைத்துனிக்கு செல்போனில் தகவல் கொடுத்திருக்கிறார். அதன்படி அவர் விரைந்து வந்து தனது அண்ணனின் உயிரை காப்பாற்ற மூச்சுக்காற்றை கொடுத்து நெஞ்சை கைகளால் அழுத்தி முதலுதவி சிகிச்சை கொடுத்திருக்கிறார். இருப்பினும் ரூபா உதவி கேட்டு வாகன ஓட்டிகளை நிறுத்துமாறு கூறியபடி கண்ணீர் மல்க தெரிவித்தார். நீண்ட நேரத்திற்கு பிறகு ஒரு கார் டிரைவர் அவர்களுக்கு உதவ முன்வந்திருக்கிறார். அவர் வெங்கடரமணன், அவரது மனைவி ரூபா, வெங்கடரமணின் தங்கை ஆகியோரை காரில் அழைத்து கொண்டு ஜெயதேவா இருதய மருத்துவமனைக்கு சென்றுள்ளனர். அங்கு வெங்கடரமணனை பரிசோதித்த டாக்டர்கள் வரும் வழியிலேயே அவர் உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். இதனை கேட்டு ரூபா மற்றும் வெங்கடரமணின் தங்கை ஆகியோர் கலங்கி அழுதனர். பொதுவாக இது போன்ற நிலையில் வாகனத்தை ஓட்டி செல்வது தவறு. மாரடைப்பு அறிகுறி தெரிந்தால் உடனே ஆம்புலன்ஸில் தான் செல்ல வேண்டும். வாகனத்தை ஓட்டி செல்லக்கூடாது. நடிகர் மாரிமுத்து இப்படித்தான் மாரடைப்பு ஏற்பட்டவுடன் தாமதிக்காமல் செல்ல வேண்டும் என்று நினைத்து அவரே வாகனத்தை ஓட்டிச் சென்று மருத்துவமனையில் அட்மிட் ஆனார். மாரடைப்பு ஏற்பட்டவர்கள் வாகனம் ஓட்டிச் செல்வது அவர்களின் உயிருக்கே ஆபத்தாக முடியும். ஏனெனில் இதய துடிப்பு இன்னும் மோசமாகும். பெங்களூரு சம்பவம் போல விபத்தில் சிக்கினால் ஒன்றுமே செய்ய முடியாது. எனவே மாரடைப்பு ஏற்பட்டால் முடிந்தவரை ஆம்புலன்ஸில் செல்ல வேண்டும். அப்படி சென்றால் முதலுதவி கிடைக்கும். அத்துடன் விரைவாக செல்ல வாகன ஓட்டிகளும் வழிவிடுவார்கள். வேறு வழியில்லை என்றால் வேறு வாகனத்தில் செல்லலாம். ஆனால் வாகனத்தை மாரடைப்பு ஏற்பட்ட நபரை ஓட்டக்கூடாது. முடிந்தவரை கார் உள்ளிட்ட வாகனங்களில் செல்லலாம். இருசக்கர வாகனத்தில் சென்றால் சரிந்து விழுக வாய்ப்புள்ளது. அதே நேரம் சாலை குறுகலானது. நெரிசல் அதிகம் என்றால் பின்னால் அமர வைத்து கூட்டிச் செல்ல வேண்டிய நிலை இருந்தால் செல்லலாம். எனினும் அது மிகவும் ஆபத்தானது. பொதுமக்களே, மாரடைப்பு அறிகுறி இருந்தால் உடனே மருத்துவமனைக்கு செல்ல வேண்டியது அவசியம்தான். ஆனால் அதற்காக நீங்களே வாகனத்தை ஓட்டிச் செல்ல முயற்சிப்பது ஆபத்தானது. பெங்களூரு தம்பதிக்கு ஏற்பட்ட நிலைக்கு இதுதான் முதல் காரணம். மனிதநேயம் மரித்து போன நிலையில் உங்களை நீங்கள்தான் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும்.
Subscribe to One India and never miss an update.